ஹலோ ஆர்மீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வெட்டிங் இன்விடேஷன். ஸோ இது சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், சில பேருக்கு ஞாபகம் இல்லாமல் போகலாம். ஏன்னா நான் பண்ணி வச்ச வேலை அப்படி. ஸோ ஒரே ஒரு ஷாட் தான் போட்டிருப்பேன். இது வந்து செகண்ட் ஷாட்டா. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிடும். ஸோ இது நான் போடலான்னு நினச்சேன், ஆனால் அதை நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஐயோ இது இன்னும் போடாமல் தச்சிருக்கோமா அப்படின்ட்டு. அதான்டா. ஸோ எல்லோரும் என்னை திட்டுறது தெரியுது. கிட்டத்தட்ட அந்த ஒன் ஷாட் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ கொஞ்சம் நான் ஞாபகம் கேஸு. ஸோ அதனால் அப்படி தான். ஸோ எல்லோரும் என்னை கொஞ்சம் மன்னிச்சு, உங்கள் வீட்டு பிள்ளையாக மன்னிச்சு என்னை விட்டுருங்கோ. ஸோ அந்த ஸ்டோரி பார்த்துட்டு அந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு வந்தால் தான்டா இது புரியும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள். ஸோ ஒன் ஷாட்டில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாமா? ஏன்னா அது போட்டு ஒரு வருஷம் ஆச்சு. அதனால் ஸோ டீ குக்கு 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு ஜேகே வந்து டாக்ஸிக்காக இருக்கான்னு நினச்சி டே வந்து விட்டுட்டு போயிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்க போயிருப்பான். ஸோ அந்த மேரேஜுக்கு வந்து ஜங்குக்கு போயிட்டு குடிச்சிட்டு போதையில் வந்து நம்ம டே கிட்ட சும்மா பேசியிருப்பான். ஸோ அவனும் வந்துட்டு ஒரு 3 விஷயம் வந்து சொல்லியிருப்பான். இந்த மாதிரி அவங்க லவ் பண்ணுற காலத்தில் 3 விஷயம் வந்து ஜங்குக்கிட்ட வந்து டே வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு விஷயம் வந்து ஜங்குக்கு நிறைவேற்றிருப்பான். மீதி 2 வருஷம் வந்து என்னை விட்டு நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டே கேட்டிருப்பான். ஸோ அது வந்து கேட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும் ஜங்குக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு நீ இந்த மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிபோதையிலே அங்கேருந்து போயிருப்பான். ஸோ அதுக்கு பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணுன்னா அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கடா, அப்போ தான் புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாமல் ஏதாவது திட்டினாலும் கூட வந்து கமெண்ட்டில் திட்டி விட்டு போங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அந்த 1 year ஆச்சுலேயே இது போட்டு அதை பற்றி சொன்னேன். ஓகே. ஸோ ஜங்குக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம் அந்த போதையிலேயே. ஸோ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்ததுலேருந்து அவனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஸோ அப்படியே ஒரு ஒரு டியர் ஐஸோட அப்படியே ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கான். புஜமன், டீ எங்கடா போனேன்? நான் உட்காந்து உன்னை அங்கே தேடிட்டுருக்கேன். அவனே குடிச்சிட்டு போதையில் எங்கடா போயிட்டு வந்த? மச்சான் டீ அழுகிறியா? டீ ஜங்குக்கா, டீ என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அவன் ஃபேஸை கட் பண்ணி கேட்குறான். மச்சான் தேவைப்பாதண்டா, பாத்தியா என்ன சொன்னானா? என்னை வேணான்றான் மச்சான், என்னை விட்டு போயிருன்றான். இந்த மேரேஜ் எனக்கு வேணும்னு சொல்கிறான் மச்சான். ஆனால் அவன் என்ன தெரியுமா சொன்னான்? உன் கூட வந்துடணும், உன் கூட இருக்கணும்னு தான் தோணுது. ஆனால் எங்கே நீ மறுபடியும் என்ன ஹர்ட் பண்ணிடுவியோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்கிறான் மச்சான். கஷ்டமாக இருக்குடா. ஏன்டா இந்த லவ் இப்படி போட்டு படப்படுத்துது என்ன? இந்த அளவுக்கு தான் லவ் மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றது. மச்சான் இப்போ கூட ஒன்றும் இல்லை, நாளைக்கு மேரேஜ். நம்ம இது பார்க்கணுன்னு அவசியமாயிரே கிடையாது, புரியுதா? நம்ம இங்கேருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். இல்லை மச்சான், நான் அவனை அடிச்சு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். அடித்த போது கூட தெரிஞ்சிச்சு மச்சான். கஷ்டமாக இருக்குடா. அவனை நான் எப்படியா இருந்தாலும் மேரேஜ் பார்த்துட்டு தான் போவேன். டே பைத்தியமாடா நீ? யோசுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ. இவனாவது லவ் டே ப்ராக்டிக்கலாக பேசுடா. எவனாவது லவ் பண்ணுற பையன் இன்னொருத்தங்க கழுத்துட்டு போய் நீன்றான்னு இப்போது உனக்கு அது கூசில் பற்றி தெரியலையா மச்சான்? ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்க? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இப்போ கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ளைட் இருக்குது, போயிட்டே இருக்கலாம் ஏறி. வா. இல்லை மச்சான், நான் வரல. அவன் விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். அவனுக்கு மேரேஜ் ஆச்சு நான் பார்த்துட்டு தான் போவேன். டீ லூஸு மாதிரி மறுபடியும் வளராத. பக்கத்தில் இருக்க ஷாம்பைன் பாட்டில் எடுத்து அடிச்சுன்னு வச்சுக்கோ, 1-2 ஆகிடும். டீ அது எவ்வளோ பெயின்னு உனக்கு தெரியும் இல்லைடா? பெயினை இருக்குடா, அதை பார்த்துட்டு தான் வருவேன் ஆடிட்டுருக்க. அவனுக்கு கல்யாணம். அதோட அவன் யாரோ நீ யாரோ. அவன் லைஃப் வேறு பாதையில் போயிடும், உன் லைஃப் வேறு பாதையில் போயிடும். புரிஞ்சுக்கோ. ஒழுங்கு மரியாதை எழுந்திரிச்சு வா, போகலாம் ரூமுக்கு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல ட்ரெயின் ஏறி போயிடலாம். பார்க்கலாம்.
மச்சான் என் ஃப்ரெண்டு தானேடா, நான் சொல்கிறத கேளு. என்னால் முடியல மச்சான், எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுடா. ஏன்டா இந்த பசங்களாம் இப்படி இருக்கானுங்க? நான் டாக்ஸிக்காக இருந்தேன் மச்சான், ஏன் சொல்லு. சந்தேகப்படுறேன் நான் அவனை, அதுவும் என் பால் புட்டிய. என்னடா மச்சான் ஒத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அவன். அவன் என்னை விட்டு போயிடக்கூடாது, அவன் என் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கிறதுக்கு தான் எல்லாமே பண்ணேன். ஆனால் அது ஒரே வார்த்தையில் சந்தேகம், நீ ஹர்ட் பண்ணுற, நீ ரொம்ப டாக்ஸிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. இங்கே வலிக்குது மச்சான் ஓவரா. ஏதோ 4 கத்தி எடுத்து நெஞ்சில் குத்துற மாதிரி இருக்குடா. டேய் ஜங்குக், இங்கே பாரு, இந்த குத்தின கத்தியை எடுக்கவே முடியாத மாதிரி ஆகிடும் நாளைக்கெல்லாம். நீ பார்த்தினா வேணாம், அந்த வலி நம்மளுக்கு வேணாம், புரிஞ்சதா? பாமச்சம் போயிடலாம். ஏய் சொல்லுது உனக்கு புரியலையா? நான் அந்த மேரேஜை பார்த்துட்டு தான் வருவேன். அவனுக்கு ஸ்டேஜில் அவன் நின்று அவன் சிரிக்கிறத நான் பார்க்கணும். உண்மையாக சிரிக்கிறானா இல்லை பொய்யா சிரிக்கிறானா நான் பார்க்கணும். அதை பார்த்து தான் வருவேன். டேய் மயிறு, நீ எவ்வளோ செருப்படி வாங்கினாலும் திருந்த மாட்டேன், எக்கி இடப்பட்டு ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா திட்டிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி விளையாடிட்டு ரூமில் போய் படுத்துக்கிறான். அவனுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. பக்கத்தில் ஜிம்முனும், அவனுக்கும் சுத்தமாக தூக்கமே வரல. அப்போ ஜிம்மன் தான், மச்சான் என்னடா கண்டிப்பாக அந்த மேரேஜை நீ பார்த்து தான் ஆகணுமா? ஆமாம் பண்ணன்றதுக்கு சரி உன் இஷ்டம். என்ன மச்சான்? என்னடா நான் வேணா உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா? இங்கே உன் லவ்வே தின்னாடிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டும் போகுது, இதை நீயே சுகாவையும் நீ சேர்த்து வைக்க பிளான் பண்ணுறியா? உன் உயிர் இங்கே எப்படி ஊசலாடிட்டுருக்கோ அதே மாதிரி தான் என் உயிரும் அங்கே ஊசலாடிட்டுருக்கு. எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன், எங்கே போய் மேய்ஞ்சிட்ருக்கேன், எங்கே பொறுக்கிட்டுருக்கேன்னு டவுட் பட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் கோவம் வந்து திட்டேன். அந்த கோவத்தில் சார் போனவர் தான் ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல, மெசேஜ் பண்ணால் பார்க்குறதில்ல, வீட்டுக்கு போனால் கதவை மூஞ்சில் அடித்த மாதிரி சாத்துறது, அவன் வேலை செய்கிற இடத்துக்கு போனால் செக்யூரிட்டியை விட்டு தள்ளுறது. ஆனால் மச்சான் எல்லோரும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கானுங்க, யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்கள. அவனுங்களுக்காக பண்ணுறது ஒன்று கூட அவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை மச்சான்? அதான் மச்சான் சொல்கிறேன், ஆனால் உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா ஒருத்த சிறப்படுத்த அடிப்போம் பார்த்துக்கோ. இப்போ தானே சொன்னேன், உன் லவ் இங்கே புட்டுக்கிட்டு நாரிக்கிட்டு கிடக்கு, எல்லாம் என் லவ்வுக்கு ஏன் வேறு ஹெல்ப் பண்ணுறான்? அத்தா ஜெய் வாடா அங்கிட்டு ஓட்டு தூங்கு, காலைல வர அந்த இளவரத்தை மேரேஜ் வேறு பார்க்கணும். ஏய் ஒழுங்காக பேசு, என்னதான் இருந்தாலும் தேங்க பால் புட்டியோட மேரேஜ். இந்த மயிருக்கு மட்டும் குறைச்சல் இல்லை, மோட்டப்பாடு குட் நைட். உனக்கு எங்கே குட் நைட்டு, பேட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை கம்மந்து அடித்து அப்படியே படுத்துக்கிறான். ஸோ இங்கே ஜங்குக் தான் இப்படியே கண்ணை மூடுறான். அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. ஏய் ஜங்குக் ஜங்குக் நில்றா நில்றா, எங்கே விட்ற நில்றா, ஏய் கொஞ்சா வந்து பிடிச்சிக்கோடா. ஜங்குக் ஒழுங்கு மரியாதை நின்றா, என் ஃபோனை கொடு. கொடுக்க முடியாது, உடஞ்சா வந்து வாங்கிக்கோ. ஜங்குக் எனக்கு குழந்தைன்னு நினைப்பா, நில்றா, அதில் என் ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு வேணும், ஃபோனை கொடு. நிற்க மாட்டேனே. ஜங்குக் ஜங்குக் நில்றா, ஐயோ ஜங்குக் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்த மாதிரி அப்படியே டீ கீழே உட்காந்துருப்பான். டேய் என்னடா ஆச்சு, வந்துட்டியா, ஃபோனை கொடுறா. டேய் வயதுடா ஃபோனை பிடுங்கண்ணே. நான் கேட்க ஓடிக்கிட்டே இருக்கா, இதில் தான் ஃபைல்ஸ் இருக்குன்னு சொன்னல. ஆமாம் ஃபோனில் என்ன இல்லை வெட்டிங்க்கான அந்த தீம்ஸ்லாம் பிரிண்டர்ஸ்லேருந்து எடுத்து வச்சுருந்தா, அதான் பார்த்தேன். அதுவா, எனக்கு பிடிச்சவருக்கும் மேரேஜ் ஆகும்போது இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இமேஜின் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக தான் எனக்கு பிடிச்சது எல்லாமே எனக்கு பிடிச்ச தீமில் இருக்கணும்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு இப்போயே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா, யார் அந்த பிடிச்சவர்? அந்த பிடிச்சவர் பேர் கூட
சேல் ஆரம்பிக்கும். கொஞ்சம் பொறுக்கி எப்போ பார்த்தாலும் முரட்டுத்தனமாகவே இருப்பான். எப்போ பார்த்தாலும் சொல்கிறது கேட்கவே மாட்டான். ஒரு இருந்த வாள். அவன் கையில் டேட்டூலாம் போட்டிருப்பான், பியர்சிங்லாம் வச்சுருப்பான். இந்த டீட்டெயில் போகுமா இல்லை என்ன வேணுமா மிஸ்டர் ஜியோன் ஜங்குக் அப்படிங்க? அப்போ நான் தானே அது வேணா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு இன்டர்வியூட்ட சொல்கிறான்டா பன்னி மூஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஸோ அதை நினச்சிட்டு அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ்லாம் வருது. ஸோ அப்படியே அதை வைப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடுறான். ஸோ இப்போ மார்னிங் தான். ஜங்குக்கு அந்த மேரேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிமின் என்னென்னமோ பண்ணான். மச்சான் ட்ரெஸ்ஸு கரைக்கி போச்சு, மச்சான் ஷூ சாக்ஸு காணும்டா, டே மச்சான் ஷூ லேக்ஸு காணும், டே மச்சான் ஏய் இன்னொரு தாட்டி ஏதாவது காணாமல் போச்சு, அதை காணாமல் போச்சு, இதை காணாமல் போச்சுன்னு வாய்ஸ்லேருந்தே மச்சான்னு கூப்பிட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கோ. அவ்வளோதான்டா கோழி குச்சி தலையை திருகி போட்டு எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு மூடிக்கிட்டு போயிடுவேன். மச்சான் அது நான் உன் நல்லதுக்காண்டா சொல்கிறேன். இப்போவும் டைம் இருக்குது, மேரேஜெல்லாம் பார்க்க வேணாம், வாடா போயிடலாம், மூடிக்கிட்டு வா. இதே நானுமா? ஆமாம் நீ மட்டும் ரூமில் என்ன பிடுங்க போகிற? வா, உன்னை தானே இன்விடேஷன் வச்சான், அப்போ நீ தான் மேரேஜ் பார்க்கணும், கூட வா. நானாக வரல, மச்சான் வேணாம் தூக்கி கூப்பிட்டு போனவன் மேரேஜா நான் போய் பார்க்கணுமா? நானாக வரல. வந்தேன்னு வச்சுக்கோ, சுகா கிட்டே பேச நான் உனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி தருவேன், பரவாயில்லையா? அப்படியே மச்சான் உண்மையாவா? உண்மையாதான், வா. இப்போ 2 பல்லு ஈங்கிடிக்குது, சொன்னால் நான் கேட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் தான் அப்படி கூட போகிறான். ஸோ இந்த மேரேஜ் ஹாலில் தான் அப்படியே ஓரமாக ஒரு சேரில் 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. மச்சான் டெக்கரேஷன்லாம் பாரு செம்மையாக இருக்குல்ல? இருக்கு. என்கிட்ட எப்படி சொன்னானோ அதே மாதிரி இருக்கு. என்ன மச்சான் சொன்னா? எங்களோட மேரேஜுக்கும் இதே தீமில் தான் எல்லா டெக்கரேஷனும் இருக்கும்னு சொன்னான் மச்சான். ஆனால் அங்கே இருக்கிறது அவன் தான், ஆனால் நான் இல்லை. அவனை பக்கத்தில் வேற ஒருத்தர். நினச்சாலே வெறுப்பாக இருக்கு. டே ஒத்துக்கேண்டா, ஏன் காற்றை பிடிச்சிருக்கிற? காதை விட்றா, ஆஹா அடிக்குது. உன் கூட ஃப்ரெண்டாக சேர்ந்ததுக்கு அசாமியாக போயிருக்கலாம் போல். அச்சி மயிறு கையை கால வச்சு சும்மாரு. டே மச்சான் இப்போ கூட உன் நல்லதுக்கு தான்டா சொல்கிறேன், வாடா போயிடலாம் ப்ளீஸ், தேவையில்லாத வேலை இருந்து நம்மளுக்கு. சொன்னா பொத்திட்டு வாரு என்ன, இன்னும் வந்துட்டு வாடா போயிடலாம் நான் சொல்லாது. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். எப்படி இந்த மேரேஜை நான் கெடுக்க மாட்டேன் வாய்ப்பு. சரி அதனால் அமைதியாக உட்காரு. டெஸ்டினின்னு ஒன்று இருந்துச்சுன்னா மறுபடியும் தேவை என்கிட்ட கொண்டு வந்தா நான் உங்ககிட்ட மறுபடியும் சொன்னேன், டேக்குக்கு எப்பயுமே பிரிக்க முடியாது, அது எப்பயுமே ஃபாரவர். மேலே ஒருத்தர் இருந்தானா அவனே ஒன்று முடிவு பண்ணுவான், அவன் யார் கையை பிடிக்கணும்னு. அந்த கை என் கையாக மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கடவுளுக்கு தான் தெரியும் அந்த கை என் கையாக இல்லை, அவன் சூஸ் பண்ணியிருக்கான் அந்த பார்ட்னர் கையான்னு. பார்ப்போம், ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். என்னன்னு தெரிலடாதுன்னா, ஆனால் சோர்த்துற ஒரு குட்டி நம்பிக்கை நான் உங்ககிட்ட வந்துடுவான்னு. இந்த ஹோப் தாண்டா என்னை இவ்வளோ தூரம் வந்து உட்கார வச்சுருக்கு. இல்லைனா நீ அவ்வளோ தூரம் சொல்லியும் நான் வந்திருக்க மாட்டேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ இப்போது டே தான் அப்படியே ஒரு ப்ரைடு ட்ரெஸ்ஸில் அப்படியே அழகாக வந்து அந்த ஸ்டேஜில் நிற்கிறான். ஸோ பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். கையில் வந்து ஒயிட் கலர் ரோஸ் புக்கையெல்லாம் வச்சுட்டு ஒயிட் அண்ட் பிளாக்கு கோட் ஷூட்டு, ஸோ மாதிரி ரொம்ப அழகாக இருக்கான். ஸோ ஜங்குக்கை தான் பார்க்குறான். அவனையும் அறியாமல் கண்ணு அங்கே போகுது ஜங்குக்கிட்ட. ஸோ ஜங்குக்கு ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துட்டு டிவியை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ அப்போ டீ தான் ஒன்று யோசிக்கிறான், ஜங்குக் ஜங்குக் பண்ணி பயலே, என்னடா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி என்ன வேணும் உனக்கு? இந்த ட்ரெஸ் அழகா இருக்கா? என்ன ட்ரெஸ்ஸுடா, தூக்கமாக வந்து மூட்டு போறியா? பாருடா
என்ன உன் பிரச்சனை? இந்த ட்ரெஸ் அழகாக இருக்கா? ம் ம் அழகாக இருக்குது. அந்த மாதிரி இந்த ஐஸ்லாம் விற்காத. இதுதான் நம்ம வெட்டிங்க்கு அழகாக இருக்குல்ல? இது நம்ம வெட்டிங்க்கா? மேட்சிங் ஒயிட் அண்ட் பிளாக் கோட் சூட். அது மேலே டைமண்ட்லாம் வச்சு அழகாக இருக்குல்ல ஒன் சைடு மட்டும். அப்புறம் கையில் எனக்கு பிடிச்ச ரோஸ் ஃப்ளவர். எவ்வளோ அழகாக இருக்கும். நான் அழகாக இருப்பேன் ஜங்குக்? என்னடா கேள்வி, நீ எப்பயுமே அழகு தான். அதே எனக்கு தெரியும் தான். ஐயா நீ சொல்லிட்டல. ஸோ நம்ம மேரேஜுக்கு இதையே போட்டுக்கலாம். இப்போ என்னடா அவசரம்? என்ன அவசரமா? நம்ம லவ் பண்ணின்னா ஒரு 5 years ஆகிருக்குமா? அப்புறம் எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறதான்? நீ ஒரு வீட்டில், நான் ஒரு வீட்டில், நல்லாவா இருக்குது? அதனால் இனிமேல் நம்ம சேர்ந்து இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டெப் தான் என்னடா சேர்ந்து இருப்போன்ட்டு. அதான் மேரேஜ் பண்ணிக்காமலே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தானே வாழ்கிறோம். அப்புறம் என்ன, மேரேஜ்ன்றது ஒரு கிஃப்ட்டு, ஓகேவா? அதை நம்ம பண்ணிக்கிட்டால் தான் நம்ம மனசும் நிறையும் இது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் புரியும். அதெல்லாம் அவனுக்கு தெரியாதுடா பண்ணி முதுக்கா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ ஒரு மாதிரி எதையும் நினச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனையே அறியாமல் அவன் கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றிட்டுருக்கு. இப்போ எதுக்கு நான் அழுகிறேன்? மட்டும் அவன் பற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டீயர்ஸ்லாம் அப்படியே துடைக்கிறான். ஜிம்னா என்னடா என்ன போகலாமா? முடிவு மாற்றிக்கிட்டியா? அவன் அழுகுறான்டா. எதே அழறானா? பார்த்து அப்படி தெரியலையே. என் தேவை பற்றி எனக்கு தெரியாதாடா. அழறான். அவனுக்கு ஏதோ ஒரு மெமரி ஞாபகம் வந்திருக்கும், அதான் அழறான். அதுதான் மட்டும் உங்ககிட்ட வந்துடும். ஆனால் பார்க்கலாம். நீ தான் சொன்னி ஏதோ ஒரு டெஸ்டினி ட்ரூவாக இருந்துச்சுன்னா ப்ரூவ் பண்ணி காட்டும், நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போது அந்த பார்ட்னரும் வந்துடுறாங்க. அதாவது தேவை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க அவங்களும் வந்துடுறாங்க. ஹியூன் எங்கே போன? ஏன் இவ்வளோ லைட்டு? அது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபோன் காலை தான். மேரேஜ் அன்றைக்கும் என்ன உனக்கு ஃபோன் கால்? சரி வா அப்படின்னு சொன்னதும் டேக்கு பக்கத்தில் அந்த யூன்றவரும் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ அதை பார்க்க டே ஜங்குக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. ஏண்டா மச்சான், தான் லவ் பண்ணுறவன் இன்னொருத்த கையை பிடிக்க போகிறான்னு நினைக்கும்போது உனக்கு எரியல? கொஞ்சம் கூட கூசல மச்சான்? அதை போய் விரிக்க பார்த்துட்ருக்க. நான் கண் அங்கேருந்து எடுறா. எனக்கு என்ன ஆசையா அந்த கேவலமான உன்னை பார்க்கணுன்னு வெறுப்பாக இருக்குது. அதான் ஐயோ இவன் வேறு அடிக்கடி கையை முறுக்கி என்ன அடிக்க வரான். டேய் ஏமாலாம் கை வைக்காத, நானே வாத்து குஞ்சு எப்போ நான் பண்ண எனக்கே தெரியாது, வாங்கிட்டு ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே கண்ணை எடுக்காமல் பார்த்துட்ருக்கான். ஸோ அங்கே சில பைபிள் வச்சுலாம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரிங்கை மாற்றிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி தயங்குறான். டேய் ஐயோ ஓகே, ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி 2 பேர் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபாதர் அப்படின்னு சொன்னதும் 2 பேர் ரிங் சேஞ்ச் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ டேக்கு ஒரு மாதிரி 2 மனசாக இருக்குது. இல்லை இது வேணாம், நீ ஜங்கு கூடயே போயிடு அப்படின்ட்டு. ஏன்னா 5 years லவ். ஸோ ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் போனால் ஹர்ட் ஆயிடுவானா, இல்லை நான் எடுத்த முடிவு சரியா தப்பா சொல்லிட்டு நிறையா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போது ஜங்குக் தான் வேணாண்டா என்கிட்ட வந்துரு வேணாட்டே பொல்புட்டி போடாதடா. உன் மேலே இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ இன்னொருத்த ஹேண்டை பிடிக்க மாட்ட, இன்னொருத்தர் லிப்ஸை நீ டச் பண்ண மாட்ட. என் லிப்ஸ் மட்டும்தான் உனக்கு பியூர்னு சொல்லுவல்ல. வேணாடாட்டி வேணாம், ட்ரிங்க் போடாத வேணாண்டா.
அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசில் அப்படியே கையை முறுகிட்டு ஒரு அப்படியே ஐஸ்லாம் அப்படி தேங்கிட்டு நிற்குது கண்ணிலேருந்து டியர்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே இருக்கான். ஸோ அந்த ரிங்கை எடுத்துகிட்டு போடலான்னு போகும்போது யாரோ உள்ளே அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க. டேய் இந்த மானங்கிட்ட மேரேஜை முதல்ல நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தான் அப்படி கத்துறா. ஸோ எல்லோரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கும் என்னடா இது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு தான். என்கிட்ட புறம்போக்கு நாயே யூன், எனக்கு இவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு ஸ்டேஜ் ஏறி வந்து யூன் ஷர்ட்டு பிடிக்குது. சுட்டி ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஏண்டா சக்கால நாயே, என்ன இங்கே மாசமாக்கிட்டு நீ இன்னொருத்தங்கிட்ட வந்து இங்கே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கியா நீ? அப்போ நான் எங்கடா தெருவில் போய் பிச்சை எடுக்கிறதா? இந்த இதுக்குடி வந்தா வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன், ஃபோன் பண்ணி இப்போ தானே சொன்னேன். எதுக்குடி இருந்தாலும் பேசிக்கலாம். என்னடா பேசிக்கலாம்? இல்லை என்ன பேசிக்கலாம்? என்ன செகண்ட் செட்டப்பாக வச்சுக்கலான்னு பார்க்குறியா நீ? தடி எடுத்து அடிச்சுன்னு வச்சுக்கோ, கூறுக்கிழம்பு உடஞ்சிரும். என்னை பார்த்தா மற்ற பொண்ணுங்க மாதிரி தெரிஞ்சாடா? நான் தான் ஸ்டார்டிங்கில் உன்னை பற்றி தெரியாமல் உங்ககிட்ட பழகி இப்போது வயிற்றில் வச்சுட்டு நிற்கிறேன். ஆனால் அப்பா மாதிரி நிற்கிறேன், இந்த பையனை ஏமாத்தலாம் நீ பிளான் பண்ணுறியா? தானே வச்சுக்கோடி உன்னை அப்படின்ட்டு அந்த பொண்ணு கையில் கிடைக்கலாம் எடுத்து அடிக்கலான்னு போகுது. ஸோ ஜங்குக்கு அவனுக்கே அறியாமல் ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. டேய் ஜம்னா, டேய் நீ சொன்ன டெஸ்டினியெல்லாம் இருக்க போலியாடா? அவன் எப்படி இருந்தாலும் இன்னொருத்தர் ஹேண்டை பிடிக்க முடியாது போலையே. நான் தான் சொன்னேன்லடா டேக் குக் ஃபார் எவர்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே அறியாமல் அப்படி சிரிப்பு வருது. ஸோ எங்கிட்டே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி வந்து கலாட்டா பண்ணிகிட்ருக்கீங்க? இதை கலாட்டா பண்ணுறேனா? டேய் அவன் உன்னை ஏமாத்துறான்டா. அவன் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு வேணும்னே போகும்போதே நினச்சேன், எங்கடா நம்ம ஒரு தப்பு பண்ணலையே, என்ன இவன் பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்போ தான் உன்னை பற்றி விசாரித்தேன். நீ ரொம்ப பெரிய பணக்காரன் நம்ம ஆச்சே, ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறியாமே, உனக்கு சம்பளமே அவ்வளோ வருதான். அதனால தான் இந்த நாய் உன்னை கரெக்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கு. நீயும் அவனை நம்பி பிளைண்ட் டேட்லாம் போயிருக்க, இப்போ மேரேஜ் வரையும் வந்து நிற்குது. ஆனால் நீ ஏதோ ஒரு தப்பான முடிவு மட்டும்தான் எடுத்திருக்கேன்னு எனக்கு கரெக்டாக தெரியுது. இவனெல்லாம் நம்பாத, சரியான எச்சக்கால நாய். என்னை ஏமாத்திட்டு தான் இங்கே வந்திருக்கு. இதோ வயிறில் பாரு வீங்கிருக்கே, இவன் கொடுத்தது தான். இவனெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும். இவன் என்னத்தெல்லாம் எத்தலாம் என்ன நடக்குது இங்கே? அது வந்து அதான் நான் சொல்லிட்டேன்னு என்ன நடக்குதுன்னு. இதுக்கு மேலே உனக்கும் விளக்கமாக சொல்லணுமா? மூடிக்கிட்டே இறங்கி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு அவனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே போயிடுது. ஸோ இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் பாட்டுக்கு ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ எல்லாரும் அவனையே தான் பார்க்குறாங்க, ஒரு மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ ஜங்குக்கு தான் வேகமாக ஸ்டேஜில் ஏறி போயிட்டு வா போகலாம். ஜங்குக் கையோடு வா போகலான்னு சொன்னேன். ஜங்குக் கையை எடுன்னு சொன்னேன். நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல போ. நீ நினச்சது தான் நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? அது எனக்கு ஹாப்பி தான். ஆனால் இங்கே எல்லோரும் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறதும் உன் பின்னாடி பேசுகிறதும் நீ இந்த மாதிரி தயங்கி நிற்கிறதும் எல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கல. அதனால சொல்கிறோம், இறங்கி வா. ஜங்குக் விடு, இறங்கி வாடா, சும்மா வரத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே போகிறான். ரூமுக்கு வெளில நிற்கிறேன். ஸ்பெஞ்ச் பண்ணிட்டு வா, கிளம்பலாம். நான் எல்லாத்தையும் பேசிடுறேன். என்ன பேச போகிற? என்ன பேச போகிற? அவனை பிடிச்சி ஜெயிலில் போட உன்னை ஏன் பார்த்துட்டான்ல, அதான். ஆனால் நீயும் கொஞ்சம் விசாரிச்சுருக்கணும், அவன் யார், எப்படிப்பட்டவன். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நீயும் தப்பான முடிவு தான் எடுத்துகிட்டு போலியே. ஏன் முடிவை பற்றி நீ தப்பு சொல்லாது, புரியுதா? எனக்கு எப்பயுமே கரெக்டான முடிவு தான் எடுப்பேன். அதான் பார்த்தனே உன் கரெக்டான முடிவு. இந்த பாரா, உனக்கு இன்றைக்குமே நான் மட்டும்தான், வேறு யாருமே உன் லைஃப்பில் வர முடியாது. அதுக்கு ஒரு பர்சன் கூட சான்ஸ் இல்லைடா பால் புட்டி. புரிஞ்சதா? சரி, நான் சொல்கிறதா நீ இப்போதைக்கு எதுவுமே கேட்க மாட்டேன். நான் இப்போ கிளம்பி ஊருக்கு போகிறேன், சீக்கிரம் வந்து சரி. அப்புறம் கம்பெனியில் ஒன்று எல்லோரும் தேடுவானுங்க, எல்லோரும் மாறிட்டு விட்டு போகிறேன். எவனும் பின்னாடி ஒருத்தன் கூட பேச மாட்டான், மாதிரி சின்ன போச்சுன்ட்டு. சீக்கிரம் வந்து சரி என்ன லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான்.
இவன் பார்த்தாலும் என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பேசுறது. இப்போ என்ன பண்ணா? என்னை இரிட்டேட் பண்ணானா இல்லை என்னை கம்ஃபர்ட் பண்ணுறானா? ஆனால் எனக்கே ஜாலியாக இருக்குது, உள்ளெல்லாம் சந்தோஷமாக ஃபீல் ஆகுது, ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் ஏதோ பண்ணுது. ஆனால் எனக்கு மேரேஜ் நடக்கலை, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஆஃப்டர் ஒரு 2 days கழிச்சு ஸோ ஜங்குக் தான் அவர் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே குளிச்சுட்டு ஹாயாக அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வரான். ஸோ இப்போது ஜிமன் தான், மச்சான் என்னடா என்ன நீ என்ன வேணா கேளு, செம்ம ஹாப்பியாக இருக்கேன், சொல்லு என்ன வேணும்? மச்சான் அது வந்து சொன்னல சுகா கிட்ட பேச அரேஞ்ச் பண்ணுறேன்னு. ஆமாம்ல மறந்துட்டேன், பட் எனக்கு இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை, வரேன்ன. டே என்ன இப்படி கால் வர இட்டு போகிற, எனக்குலாம் தெரியாது. இப்போ என்ன டேவோட ஆஃபீஸ் தானே போகிற, பின்னா அங்கே தானே மச்சான் போவேன், என்ன நான் அங்கே தானே வேலை செய்கிறேன், அதனால் அங்கே தான் போவேன். டே மச்சான் ப்ளீஸ்டா, சுகாவும் அப்படியே அங்கே தாண்டா இருப்பான், என்னை கூப்பிட்டு போடா, ஏதாவது ஒரு டீ காஃபி பிரேக் அதுக்காக கூப்பிட்டு வாடா ப்ளீஸ்டா, என்னை பார்த்தா பாவமாக தெரியாடா, ரொம்ப நாளாக மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காண்டா ப்ளீஸ்டா. சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஜிமன் தான் அப்படி போகிறாங்க. ஸோ டே வந்துட்டு அந்த கம்பெனியோட மேனேஜர். ஸோ ஜங்குக்கு வந்து அந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி அந்த மாதிரி தான். ஸோ சும்மா ஒர்க் பண்ணுற ஆள் தான். ஸோ சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஆள் தான். ஸோ இப்போ ஜங்குக் அப்பாடா ஆஃபீஸ் வந்தாச்சு. எப்பயுமே ஆஃபீஸ் வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும்டா, எப்போ பார்த்தாலும் அவன் ஃபியான்சியை கூப்பிட்டு வந்துட்டு இதான் என் ஃபியான்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுவான் பல்ல, அப்புறம் எரியும். ஆனால் இப்போ அந்த ஃபியான்சியும் இல்லை, யாரும் இல்லை, அன்னே நான் மட்டும்தான். இனிமேல் என் கிரவுண்டு என் பிளே மட்டும்தான். ரொம்ப ஆடாதரா, அவன் இன்னும் உன்னை மதிக்கவே இல்லை, உங்களுக்கு பிரேக்கப் ஆனது தான். ஆனால் எப்படி பேச்சப் பண்ணணும்னு எனக்கு தெரியும் மச்சான், என் லவ்வை எனக்கு காப்பாற்றிக்க தெரியும், ஆனால் உன் லவ்வை உனக்கு காப்பாற்றிக்க தெரியலையே, அதுக்கு தான் மச்சான் சொல்கிறேன் ஹெல்ப் பண்ண நீ இருக்கேன்னு. ஆமாம் வேலை பார்க்குறது எனக்கு இன்னும் இப்போ சிம்பிளாக என்ன. சரி என் மச்சான் கவலைப்படுறானேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். சரி கீழே கேஃபிட்டேரியாவில் வெயிட் பண்ணு, கூப்பிட்டு வரேன், அவன்கிட்ட பேசிக்கோ. ஆனால் எனக்கு வேலை இருக்குது, என் ஆளை போய் பார்க்கணும். நீ அவனை கூப்பிட்டு வந்துட்டு உன் ஆடிக்கிட்ட போடா, எப்பா முதல்ல அவனை கூப்பிட்டு வா. சரி கூட்டிகிட்டு வரேன், மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயா ஜங்குக்கு அப்படியே மேலே போகிறான். ஸோ மேனேஜர் ரூம் தான் பார்க்குறான். ஸோ டே வந்து ரொம்ப சின்சியராக அப்படியே லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ இங்கே ஜேகே தான் சுகா கூப்பிட்டு வர சொன்னானே, சுகா இங்கே வேலை பார்க்குறான், அங்கே இருக்கான். சுகா சொல்லு ஜங்குக், உங்களை பார்க்க ஒரு கிளைண்ட்டு கீழே வெயிட் பண்ணுறாங்க, ஸோ போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? யார்? அது வந்து நம்ம கம்பெனி கிளைண்ட்டு தான், அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளைண்ட்டு, ரொம்ப நச்சரிக்கிறான் என்ன, அதனால் நீங்கள் கொஞ்சம் போய் என்னென்னு பார்க்குறீங்களா? சரி ஓகே, கம்பெனி கிளைண்ட் தானே, நான் போய் பார்த்துக்கிறேன். எங்கே? கீழே கேஃப்டீரியாவில் 3வது பெஞ்ச். ஓகே. அப்பாடா எப்படியே இவன் அனுப்பிச்சி விட்டாச்சு, பெரிய தொழில் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்மகிட்டே தான் அப்படியே உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பான். ஸோ அவனையே பார்த்துட்டு ஒரு ஃபைலில் சும்மா பேருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஹலோ மேனேஜர் சார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தந்துட்டு பூனைக்குட்டி மாதிரி தலையை மட்டும் எட்டி பார்க்குறான். ஓ வந்துட்டானா, என்ன வேணும்? அது வந்து இந்த ஃபைல் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான் தான். என்ன ஃபைல் அது? அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும், எனக்குலாம் ஒன்றும் தெரியாது. உள்ளே கொண்டு வா, இந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஃபைலை கொண்டு போய் அப்படியே வைக்கிறான். ஸோ வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி டங்கை ரோல் பண்ணிட்டு அவனையே பார்த்துட்ருக்கான். எதுக்கு என்ன இப்படியே பார்த்துட்ருக்க? இல்லை மேரேஜ் சோகமான நாள்லேருந்து ஒரு 2 வாரமாவது நீங்கள் ஆஃபீஸுக்கு வர மாட்டீங்கன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல வந்துட்டீங்க. அப்போ நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் போல். ரொம்ப இரிட்டேட் பண்ணுறானே. இந்த தேவையில்லாத கிராஸ் கொஸ்டின்லாம் வேணாம், ஃபைலை தான் நான் கொண்டு வந்தேன், அதை நான் பார்த்துட்டு கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போய் கோடிங் பண்ணுற வேலையை மட்டும் பாரு. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்து அப்படி டிவியே பார்த்துட்ருக்கான் ஜங்குக். என்னது ஏதாவது தப்பாயிடுச்சா என்ன? இதை ஆல்ரெடி பார்த்து ஃபினிஷ் பண்ணி நான் சைன் போட்ட ஃபைல் தான், இதை எதுக்கு கொண்டு வந்து என்கிட்ட காட்டிகிட்ருக்க?
அதையும் உட்காந்து நீ 1/2 மணி நேரமாக தேய்ச்சி பார்த்துட்டு இருந்த பார்த்தியா, அங்கே நிற்கிற. அது வந்து எனக்கு தெரில, நான் சைல் போட்டேன்னா இல்லையான்ட்டு இப்போ தான் நான் பார்த்தேன். ஐயோப்பா. அப்புறம் ஒருட்ட நான் நம்பிட்டேன்டா பல்பிட்டி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? டேய் பெண்ணடா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட அப்படியே எகிரிக்கிட்டு வரோம். ஸோ ஜங்குக் இதெல்லாம் இப்போ பிரேக்கு தானே, இல்லை போயிடுவானுங்க. ஜங்குக் என்ன பண்ணுறேண்ணா? அவன் என்ன பண்ணலையே, எதுக்கு கதவெல்லாம் சாத்துற நீ? தள்ளு, கிட்ட வராத. வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவனை அப்படி சோத்தோடு லாக் பண்ணிக்கிறான். ஸோ லாக் பண்ணிட்டு அவன் ஹேரெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு ஒரு மாதிரி அவனையே பார்த்துட்ருக்கான். பால்புட்டி, என்ன உனக்கு ஹாப்பி தானே? என்ன ஹாப்பி? இந்த மேரேஜ் நின்று போனதில்? அதெல்லாம் இல்லையே, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப. மறுபடியும் வந்து உன்கிட்டயே மாட்டிக்க போகிறேன்யா? ஒரு நிமிஷம். அப்போது மறுபடியும் என்கிட்டயே மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டியா என்ன? உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா? அதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. உன்னை விட்டு போகக்கூடாதுன்ட்டு. அது ஏன் எனக்கு தோணுதுன்னு தெரியவே மாட்டேங்குதுடா பண்ணி மூஞ்சா. எனக்கு தெரியாதுடா, ஏன்னா என்னை விட்டால் உன்னை யாரும் வச்சு மேய்க்க முடியாது. என்ன மேய்க்க முடியாதா? நான் என்ன ஆடா மாடா இல்லை கோழியா வச்சு மேய்க்கிறதுக்கு? அதெல்லாம் நீ தெரியாது, பெரிய பொசுன்னு இருக்கும் கொரடி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்னலியை அப்படியே வந்து பிடிச்சி ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறான். கையிடு. இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் சொன்னதை நீ யோசிச்சுப்பேன்னு நினச்சேன். அதான் என்ன, அன்றைக்கி நான் உன்கிட்ட சொன்னேன்ல மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி, நீ எதெல்லாம் டாக்ஸிக்குன்னு நினச்சியோ, எதெல்லாம் சந்தேகம்னு நினச்சியோ அதுக்கெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை உட்காந்து நீ மண்டை கசக்கி யோசிச்சிருப்ப, அழுதுருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் பைப்பில் ரொம்ப மேரேஜ் நின்று போனதுலேருந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும், கொஞ்சம் கூல் பண்ணலான்னு வந்தேன். அப்படியா ஜங்குக் சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், என் மைண்டு ரொம்ப தெளிவாக இருக்கு. நான் போகணும், என்னை விடுறீங்களா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைடி பால்புட்டி, விடலாம் சான்ஸே இல்லை. மறுபடியும் பாய்ச்சி பைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சுண்டு வரலை அப்படி காட்டுறான். ஸோ அதட்டே பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். என்ன எனக்கு புரியல. மறுபடியும் ஒட்டிக்கலாமான்னு கேட்டேன். ஒட்டிக்கலாம்னா எப்படி? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து அப்படின்னு நிற்கிறான். ஏய் ஜங்குக், தள்ளி போ. சொல்லு, பிளான் பண்ணிக்கலாமா? மறுபடியும் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் வச்சிடலாமா? உனக்கும் எனக்கு மட்டும் நல்லா இருக்கும்ல? அது வந்து இங்கே பாரு டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸை அப்படியே 2 கையை வச்சு கப் பண்ணிவிட்டு அவன் ஐஸோட ஐஸ் பார்க்க வைக்கிறான். உன்னை நான் என்றைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன், ஏன்னா என் டே எனக்கு கஷ்டப்படுத்த வராது. எனக்காக யோசிக்கிற ஒருத்தனை, எனக்குன்னே இருக்க ஒருத்தனை நான் எப்போடா கஷ்டப்படுத்துவேன்? ஆனால் நீ இவ்வளோ நாள் அது தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. என்ன சொன்ன? மறுபடியும் என் லைஃப்குள்ளே வந்து ஹர்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இருந்துச்சியா? ஏன்டா அப்படிலாம் பண்ண போகிறேன்? உன்னை நான் ஏன் பண்ண போகிறேன்? அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா. உங்ககிட்ட கத்தவோ இல்லை புலம்பவோ நான் அடிக்கவோ எனக்கு வராதுன்னு உனக்கே தெரியும். இத்தனை வருஷத்தில் உன் மேலே ஒரு கையாவது உங்கிருப்பேனா? இல்லை குரலாவது வசதி பேசிட்டுருப்பேனா? இல்லை, எனக்கு ஏன்னா அது உங்ககிட்ட வராது. ஏன்னா நான் குழந்த மாதிரி ஒன்று பார்க்குறேன்டா. நீ என் குழந்தடா, என்னோட பால் புட்டிடா நீ. உன்னை போய் கஷ்டப்படுத்துவேனா? சத்தியமாக பண்ண மாட்டேன்டா. சிம்பிளாக ஒன்று சொல்லவா? என்னை நீ கல்யாணம் பண்ணிக்க, அவ்வளோதான். என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உனக்கு காட்டுறேன் என் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, எவ்வளோ முக்கியன்ட்டு. ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன்டா. மேபி நான் பண்ணுறதுலாம் உனக்கு தப்பாக இருந்துச்சுன்னா நான் அதை மாற்றிக்கிறேன். ஆனால் உன்னை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா யாருக்கிட்டேயும். ஏன்னா நீ என்னோட பால் குட்டி, அதனால் மட்டும் எப்போவும் உன்னை விட மாட்டேன்டா யாருக்காகவும். எதுக்கு தண்ணிலேருந்து அப்படியே தாரையாக ஊற்றுதான்.
ஜங்குக். சொல்லு. நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்னா ரொம்பவே லைட்டாக கொஞ்சம் மனசு வலிச்சிச்சு. சாரி ஜங்குக் அப்படின்ட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஹக் பண்ணிட்டு குழந்த மாதிரி அழுகிறான். தெரியும் எவ்வளோதான் இந்த கரடி ரொம்ப உருமினாலும் என்கிட்ட தான் வரும்ன்ட்டு. டேய் போடா, நக்கல் பண்ணுறியா? அடிக்குதுடா, அடிக்காது. என்னை விட்டு போக மாட்டேன்ல? ப்ராமிஸ் ப்ராமிஸ் போக மாட்டேன். நீ சொன்ன மாதிரி இந்த ஹேண்ட் ஒன்றை மட்டும்தான் பிடிக்கும். இந்த லிப்ஸும் அவனுக்கு மட்டும்தான். பாரா கிஸ் பண்ணியா? இதே நீ பண்ண மாட்டியா? பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி இவ்வளோ க்யூட்டாக அவங்க லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அங்கே. ஸோ அப்படியே கீழே வந்தா ஸோ சுகா தான் இங்கே ஷிஃபைன் இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து சுகா அப்படியே எஞ்சி போகும்போது இப்போ சுகா தான் ஜிம்மன் தான் டி பூனை குட்டி எங்கடா கோச்சிட்டு ஓடுற? நில்றா, உன்னை பார்க்க இவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பேன், ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற? நீ எதுக்கு என்ன பார்க்க வரணும்? நீ யார் எனக்கு? உன்னை பார்க்கலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாரிடா, ஏதோ கோவத்தில் கத்திட்டேன், அதுக்கு நீ இப்படியா கோவப்படுவேன்? பூனை குட்டி இங்கே பாடுறா, கிட்ட பேசலாம் எனக்கு டைம் இல்லை, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலாம் ட்ரை பண்ணும்போது அவன் கையை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சாரி, இன்னொரு தாட்டி உங்ககிட்ட அவ்வளோ லவுடாக கத்த மாட்டேன் என்ன, மன்னிச்சிடு என்ன. டேய் இப்போ நீ விடுறியா இல்லை நான் பிடிச்சி கடிக்கவா? கடிப்பியா? எல்லோரும் நடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஐஸை பார்க்குறான். என்ன நான் வந்து வேறு சொன்னேன். பொறுக்கி கூட வந்தேன்ல. டேய் சாரிடா, இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சாரி, உன்ட்ட அப்படிலாம் திட்ட மாட்டேன்டா. எவ்வளோ தாட்டி உன்ட்ட கெஞ்சுறேன். ஏன் கெஞ்ச மாட்டியா? கெஞ்சதில் உனக்கு அவ்வளோ வந்து ப்ரௌடு குறைஞ்சி போயிடுதோ? இப்படி இல்லைடா சுகா, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. சாரி ஃபார் தட். நான் ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு மாதிரி கத்திட்டேன். உன்னை நான் கேர் பண்ணுறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு ஜிம்மன், நான் அதை பண்ணலை, புரியுதா? அதுக்குள்ள மூஞ்சில் அடித்த மாதிரி கத்தாத ஃபோனில். எனக்கு அதை சுத்தமாக பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல? தெரியும்டா, அது ஏதோ டென்ஷனில் கத்திட்டேன். நீ சும்மா ஃபோன் அது சாரி, நீ ஃபோன் பண்ணிட்டே இருந்தியா, அதான் அங்கேருந்த டென்ஷனில் உங்ககிட்ட கத்திட்டேன். சாரிடா, ஆஃபீஸில் டென்ஷன்டா. இனிமேல் பிக் பண்ண மாட்டேன்டா. பூனை குட்டியில் சொந்த பூனை குட்டியில் அனுப்பிச்சிட்றா. முதல்ல கண்ணத்தில் இருந்தால் கைடு. ஓ பப்ளிக்காக கொஞ்சம் பிடிக்கலையோ உனக்கு? போடா டேய், அனுப்பிச்சிட்டியா இல்லை மட்டும் சொல்லு. அப்படி இல்லைன்னா ஜிம்மன் மறுபடியும் ட்ரை பண்ணுவான். என்ன ட்ரை பண்ணுவேன்? இந்த பாரு கொடு, கொஞ்சம் முதல்ல உன் வேலையை போய் பாரு, உனக்கு அதுதானே முக்கியம். அதனால தான் நீ என்கிட்ட கத்தன. நீ அப்படின்னா என்னடா போகணும் குட்டி, என்னம்மா போகும் போல் எல்லாம் சொல்ல கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு படக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். ஸோ சுகாவும் சிரிச்சுட்டு டேய் என்ன பண்ணுற, எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ நான் எல்லோரும் பார்க்கும்போது சொல்லும் போதே நீ கேட்டிருக்கணும், இப்படி பண்ணாதான் கேட்பியா என்ன? ஆனால் கேளுடா. சாரி என்ன? சாரி அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திரும்பிட்டு அப்படி போயிடுறான். ஸோ இப்போ மேலே தான் சுட்டே ஜங்குக்கா இப்படி பண்ணி முடிஞ்சா என்னடா மறுபடியும் ஒரு மேரேஜ் இன்விடேஷன் ஓகே இல்லை உனக்கு? எனக்கெல்லாம் எப்போயும் ஓகே தான். அதே டீமில் அதே ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நீ சொன்ன மாதிரி அப்படியே மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா மிஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியம் இருந்தால் சொல்லிடுங்க, இதோட பெட்டராக வேறு ஒன் ஷர்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லரு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேக்கு இந்த மாதிரி எஃப்எஃப் பஞ்சாயத்து வேணும்னா சொல்லுங்கடா, அதையும் நம்ம போட்டுடலாம், புதுசாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணலாம் மிஸ். ஓகே பாய்.